அப்போ இவருடைய இந்த மாதிரியான ஒரு அறியாத வயசு ஒரு 16-17 வயசில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் நிறைய பேர் ஸ்கூல் பசங்க வேறு வந்துருக்காங்க. அதான் பெரிய வேதனை. காலையிலேருந்து பார்க்குறோம் என் ஸ்கூல் லீவு, அதனால் நான் வந்துட்டேன், நான் ஃப்ரெண்ட்ஸோட 4 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு பிக்னிக் போகிற மாதிரி, ஒரு திருவிழா போகிற மாதிரி 4 பேர் விஜய் பார்ப்போம் வரையடா அப்படி கிளம்பி வர பசங்க, ஒரு 16-15 வயசு பசங்க, 10th படிக்கிற 9th படிக்கிற பசங்க, விஜய் பார்க்க போமா வரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல் பூரா அப்படியே கையில் ஃபோன் வச்சுருக்காங்க. போய் பார்ப்போம், ஃபோட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம், அந்த கூட்டத்திலேருந்து ரீல்ஸ் எடுப்போம். இப்படி வந்த கூட்டம் தான் விஜய் பேசக்கூடிய அறிவுபூர்வமான பேச்சை கேட்டு அப்படி உணர்ச்சி புறம்பா நெருக்க போகிற வந்த கூட்டமா? இப்படி வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் தான் இன்றைக்கி எகிடுதப்பா ஆகி அதை இந்த மாதிரி இருக்குது. கூட்டம் நேரம் அதிகமாகதான் சீக்கிரம் வந்திருக்கணும். இல்லை என்ன பண்ணணும்னா, நீங்கள் வாரம் ஒரு முறைங்கிறது என்ன கணக்கு அரசியல்? நீங்கள் ஒரு இப்போ கரூர் தொகுதி எடுத்துக்கிட்டீங்கன்னா, கரூர் மாவட்டத்துக்குள்ளே குறைஞ்சபட்சம் 6-7 தொகுதி இருக்கும் இல்லையா? நீங்கள் வாரத்துக்கு 5 நாள் போய் 2 நாள் ரெஸ்ட் எடுங்க, இந்த கூட்டம் வராதுல்ல. தினந்தோறும் கூட்டம் வந்தார்னா இவ்வளோ கூட்டம் சேராது. அது விஜய்க்கு தெரியும். அது காலையில் புஷ்ஷுன்னு ஆகி போகும். காலையில் 9 மணிக்கு கரூர், 11 மணிக்கு அரவாக்குறிச்சி அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போட்டு 12 மணிக்கு இந்த காங்கயம் ஒரு ஷெட்யூல் போட்டார்னா இவ்வளோ கூட்டம் ஒரு நாளைக்கு ஒரு நாளே கூட்டம் தீர்ந்து போயிடும்.